ஜோதிடம் சகோதர சகோதரியில் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 24ஆம் நாள் செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமைங்க. இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. ஓகேங்களா? நீங்க கரெக்டா பாருங்க. 9ஆம் நாள் 9வது மாதம் அந்த வருடத்தை கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2-2-5 2025. ஓகேங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா 9 வரும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாள். அது மட்டும் இல்ல, துதிகை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், அமிர்தயோகம் முழுவதும் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டு. சரிங்களா? மேசராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது, விரயங்கள் இருக்கின்றது, எதிர்பாராத செலவுகளும் இன்னைக்கு இருக்கு. அப்போ செலவுகளை ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. நீங்க அதிகமா செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும். அதனால செலவு பண்றப்போ கவனமா பார்த்து செலவு பண்ணுங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, தொழிலில் முன்னேற்றங்கள், எதிர்பாராத லாபங்கள், வியாபாரத்திலும் சரிதான், தொழிலிலும் சரிதான், எதிர்பாராத ஒரு லாபங்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரும். அதே நேரத்துல பதவி உயர்வு. ஓகேங்களா? இட மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கு. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் லாபங்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள், அரசாங்க ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக அனைத்து காரியங்களையும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்வுகள் வச்சுக்கோங்களேன், திருமணம் தொடர்பான ஒரு நிகழ்வுகளுக்காக சில முயற்சிகள் நினைப்பீங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றவையும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு இன்று உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா, எந்த பேச்சுக்களா இருந்தாலும் சரிதாங்க, ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. சரிங்களா? ரொம்ப நிதானமா இருந்துக்கோங்க. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் எல்லாமே வந்துடும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உதவிகள், உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க ஒரு வியாபார ஸ்தலம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரும். எல்லா வேலையும் சுறுசுறுப்பா ரொம்ப அழகாவும் பார்ப்பீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அதே நேரத்துல வியாபாரத்தில், தொழிலில் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அதுல ஒரு முதலீடு பண்ணுவீங்க. வீண் விரயங்கள் இன்னைக்கு அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தொழில முதலீடு பண்றது இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? எந்த தொழில் பண்ணாலும் சரிதான், அதுல ஒரு முதலீடு செஞ்சுதான் ஆகணும். அதே நேரத்துல பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள், புதிய ஒரு தொழிலை எடுத்து தாராளமா செய்யக்கூடிய ஒரு நேரம், வாய்ப்பு எல்லாமே உங்களை தேடி வரும். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க நினைத்த மாதிரியே தொழிலில் வெற்றிகள் தேடி வரும். ஓகேங்களா? தாயின் மீது அதீத பாசம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து உங்களுடைய அம்மாவுக்கு கிடைக்கும். தொழில முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க, அதிலும் வெற்றிகள் தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக பிரகாசமான வெற்றிகள் உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு முயற்சிகளின் மூலமாக நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள். சரிங்களா? நீங்க எந்த ஒரு காரியத்தை வேணாலும் முயற்சி எடுங்க. பக்கத்துல ஒரு கோவில் திருவிழா, அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே சில பேர் எடுப்பீங்க. உங்க வீட்டுல சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். அதற்கான சில விஷயங்கள், சில முயற்சிகள் எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பேச்சு ரொம்ப நிதானமாகவும் கவனமா இருந்துக்கோங்க. பேச்சின் மூலமாகவே சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைதுங்க. சரிங்களா? அப்போ பேச்சில் ரொம்ப கவனம் வேண்டும் இன்னைக்கு. அப்போ
எதிரிகள் மூலமாக சிறு தொல்லைகளும் ஒன்று ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்கள் இன்னைக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உயரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் தேடி வரும். நண்பர்களுக்காக உதவிகளை வந்து நீங்க பண்ணுவீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவருக்கோ பக்கபலமா நின்று எல்லா வேலைகளுமே வந்து எல்லாம் பார்ப்பீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.